இன்றைக்கி 2 காரியங்களை வேகமாய் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சுதந்திரத்தினால, அதாவது நீங்கள் தவறாய் கொடுக்கிற சுதந்திரத்தினாலே வருகிற விளைவுகள். அப்படி இல்லைன்னா சுதந்திரமாய் வாழ நினைப்பவர்கள் சந்திக்கிற 3 ஆபத்துக்கள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சுதந்திரமாய் வாழ நினைக்கிறவர்கள் சந்திக்கிற இரண்டு விஷயத்தை நீங்கள் சொல்கிற 2 ஆபத்துகள் அப்படின்னு கூட நம்ம சொல்ல வாசிக்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 34ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது வசனத்தை வாசிக்கலாமா? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனாக எமோரியரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயானித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவளுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாளின் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதிற்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியே இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்கிறது. தீனாள் அப்படின்ற ஒரு பெண்மணி, ஒரு வாலிப பெண். இவ யாரு? இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டா யாக்கோபுனுடைய ஒரே மகள். இவனுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட இந்த வீட்டில் 12-13 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஆம்பளை பிள்ளைங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட 11 பேர் கண்டினியூவா ஆண் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆனா அந்த அத்தனை ஆண் பிள்ளைகளில் ஒரே ஒரு பெண் பிள்ளை. அப்போ கண்டிப்பாக அத்தனை ஆண் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு செல்லம் ஜாஸ்தியா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும். எல்லாருமே அப்பா செல்லம் கொஞ்சுவாரு, அம்மா செல்லம் கொஞ்சுவாங்க. ஒவ்வொரு அண்ணன்களும், அதுல 2 அண்ணன்கள் ஒருவேளை பொறாமப்பட்டவங்களா இருந்தாலும் மற்ற அண்ணன்கள் அதுவும் தங்கச்சி, எல்லாருக்கும் தங்கச்சியா இருக்கிறதுனால எல்லாருமே அந்த பிள்ளைய ரொம்ப சுதந்திரம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஆனா இந்த யாக்கோபுக்கு இப்ப வந்திருக்கிற ஊர் அறியாத ஊர், தெரியாத இடம். அந்த இடத்துல எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்களுடைய கேரக்டர் என்ன, அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய கேரக்டர் என்ன, எதுவுமே தெரியாது. ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தீனாளுக்கு இவங்க எல்லாரும் குடும்பத்துல இருக்கிறவங்க கொடுக்கிற சுதந்திரத்தினால என்ன நினைக்கிறா அப்படின்னு சொன்னா, சரி நம்ம இந்த தேசத்துல இருக்கிற பெம்பளை பிள்ளைங்களை எல்லாம் பார்க்க போனா எப்படி இருக்கும் அப்படின்னா, டூர், என்னது ஒரு டூர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். தன்னுடைய தோழிகளை எல்லாம் கூப்பிட்டு, அப்பா தான் ஈஸியா பெர்மிஷன் கொடுத்துருவாரு, அண்ணன் தம்பி தான் கை நிறைய காசு கொடுத்துருவாங்களே, நீ என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிருமா. தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனாள். அந்த ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக போறாங்க. நான் சொல்றேன், இந்த ஸ்கூலு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மிக ஆபத்தான ஒரு இடம் எங்க அப்படின்னா டூர் தான். இந்த டூரை குறித்து எனக்கு எப்பவுமே இந்த டூர்ல ஒப்பீனியனே இல்லைங்க. அந்த டூர் போறது அது ஏதோ ஒரு பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு 2 ஃபேமிலி, ஜெபிக்கிற ஃபேமிலி சேர்ந்து ஏதோ ஒரு வெளியே போய் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்றதுல அது ஒரு பெரிய தவறல்ல. ஆனா மோஸ்ட்லி 80% பேருக்கு சண்டை, கள்ள தொடர்புகள், காதல்கள், அசுத்த வாழ்க்கைகள், தேவையில்லாதது கற்றுக்கொள்கிறது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டா இந்த டூருக்கு போகும்போதாங்க ஆரம்பிக்கும். டூருக்கு போகும்போது ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த டூருக்கு போகிற பஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த காலேஜ் பசங்களும் பிள்ளைங்களும், பாய்ஸ் கேர்ள்ஸ் உட்கார்ந்து ஆட்டம் ஆடுவாங்க பாருங்க. என்ன கத்து, இவங்கெல்லாம் கத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆவிக்குரிய பிள்ளை உள்ள உட்கார்ந்தா அவளால் கத்தவும் முடியாது, ஆடாமல் இருக்கவும் முடியாது. இருந்தால் அத்தனை பேரும் இழுத்துட்டு மச்சான் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து ஆட வச்சிருவாங்க. பாருங்க, இந்த ஸ்கூலுக்கு இந்த காலேஜ் பசங்க டூருக்கு போகும்போது நிறைய 80% காலேஜில் டூருக்கு போகும்போது தண்ணி அடிச்சு தான் வருவாங்க பசங்க. அங்கதான் குடிய நிறைய பேர் பழகியிருக்காங்க. அதனால டூர் வெரி டேஞ்சர். ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை டூருக்கு கூட்டிட்டு போகணும்னா இன்னொருத்தர் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்களே அதற்காக கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி குடும்பமாய் ஒரு இடத்தை காமிக்கணும்னா போய் காமிச்சிட்டு சந்தோஷமாய் வருகிறது தவறல்ல. அதை வேணா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க.
ஆனால் மோஸ்ட்லி இதில் ரொம்ப கவனமாக இருங்க. கவனிங்கள், இந்த இடத்துல தேசத்து பெண்களை பார்க்கும்படி புறப்பட்டு போகிறார். இப்போ போயாச்சு, பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக யார் கிராஸ் ஆகிறது அப்படின்னா, அந்த தேசத்தினுடைய ஏவியனாகிய எமோரியரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் அவளை கண்டு. அவன் ஊருடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த ஊர்ல இருந்து வந்த பிள்ளைங்களுக்கும் அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? அவன் யாரு? அவன் அந்த தேசத்தினுடைய பிரபு. அந்த தேசத்தினுடைய பிரபுவா இருக்கிறதுனால அவனுடைய கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இவன் ஒண்ணுமே கேட்கல. எல்லா பிள்ளைகளை விட வித்தியாசமான பிள்ளையா அவன் இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே தூக்கிட்டான். அங்க தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போயிட்டான். வேதம் சொல்லுகிறது அவளை கற்பழிச்சிட்டான், அவளை கெடுத்துட்டான், அவளுடைய கற்பை சூறையாடிட்டான். நீ எங்க இருந்து வந்த, என்ன, யாரு? அவனுக்கு அதை குறித்து என்ன பயம்? அவன் பிரபு அல்லவா, அவனை யாரும் கேட்க முடியாது இல்லவா? அதனால கற்பழிச்சான். இவன் கற்பழிச்ச செய்தியை, அவள் தன்னுடைய கற்பை இழந்த செய்தியை தன்னுடைய தகப்பனாரிடத்தில் சொல்லுகிறார்கள். தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைங்க வர்ற மட்டும் அமைதியாக இருக்கிறாரு. பிள்ளைங்க வந்த உடனே சொல்றாரு, அதில் 2 பேர் சிமியோனும் லேவியும், இவங்க 2 பேரும் பக்காவா ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இல்லை, நம்முடைய தங்கச்சியை அவன் எவ்வளோ பெரிய பிரபுவா இருந்தாலும் ஒரு வேசிய மாதிரி அவன் நடத்தலாமா? அவன் எப்படி நடத்தினான்? இல்லை, கண்டிப்பா இவருக்காக பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அந்த எமோரியரின் ராஜா அந்த சீகேம் அவன் அந்த பிரபு அவன் என்ன கேட்குறான்னா, அவனுடைய இருதயம் இவ பேரில் நேசமா இருக்குது, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு தன்னுடைய தகப்பனார் பொண்ணுடைய தகப்பனாரிடத்துல கேட்குறான், இந்த மாதிரி இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க, நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பணம் காசெல்லாம் எதுவும் வேணாம், எங்களுடைய ஜாதி உங்களுடைய ஜாதியோட அப்படின்னா எங்களுடைய கேரக்டருக்கும் உங்களுக்கு அது செட் ஆகாது. நாங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க, நீங்க விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க, நாங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்க விருத்த சேதனம் இல்லாதவங்க, கர்த்தர் இவர்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்றாரு, எங்களால் அது பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு விருத்த சேதனம் தானே பண்ணணும், நான் பண்றேன், இல்ல நீங்க மட்டும் பண்ணா போதாது, உங்க ஏரியாவில் உள்ள எல்லா ஆண்களும் பண்ணணும்னு நினைச்ச உடனே இவன் தான் பிரபு ஆயிடுச்சே, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா எல்லாருமே விருத்த சேதனம் பண்றோம்னு சொல்லி இப்ப எல்லாருமே விருத்த சேதனம் பண்றாங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணி நோவு எடுத்து கொண்டிருக்கும் போது இவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க பாருங்களேன், சிமியோனும் லேவியும் கத்தியை எடுத்துட்டு கிளம்பிட்டான். போயிட்டு தன்னுடைய சகோதரியை அவன் தவறாய் நடத்தினதுனால அந்த ஊர்ல இருக்கிற மொத்த ஆம்பளை ஆட்களையும் இவங்க பட்டயத்தாலே வெட்டி போட்டாங்க. ஹலோ, கவனிங்க, தேவையில்லாம தன்னுடைய தகப்பனும் தன்னுடைய குடும்பமும் கொடுத்த ஒரு சுதந்திரம் கற்பு போயிருச்சு, தன்னுடைய எதிர்காலம் போயிருச்சு, தன்னுடைய தகப்பனாருக்கு அவ்வ பேரு, தன்னுடைய தகப்பனாருக்கு அசிங்கம், தன்னுடைய சகோதரர்கள் 2 பேரும் கொலகாரங்களா மாறிட்டாங்க, ஒரு தேசத்தில் இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் சாகப்பட்டாங்க. இந்த ஒரே ஒரு பொண்ணுனால, இந்த ஒரே ஒரு பொண்ணு தனக்கு கொடுத்திருந்த சுதந்திரத்தை, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறதுனால அவ்வளோ பெரிய ஆபத்தை அவங்க குடும்பம் சந்திச்சது. கவனிங்க, நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு சுதந்திரமாய் வாழ நினைப்பவர்களுக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, தவறான மனிதர்களுடைய பார்வை நம் மேல விழும். ஹலோ, சுதந்திரமாய் வாழணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சரியான நபர்கள் உங்களிடத்துல சேர மாட்டாங்க. ஆனா வெகு சீக்கிரத்துல தவறான நபர்கள் உங்களிடத்துல சேர்ந்துருவாங்க. இந்த செய்தியை வாலிப தம்பிகள் கேட்கலாம், வாலிப தங்கச்சிங்க கேட்கலாம். பி கேர்ஃபுல். உனக்கு ரொம்ப அன்பாய் சொல்லுகிறேன் மகளே, மகனே, உனக்கு ரொம்ப அன்பாய் சொல்லுகிறேன். நீ எங்க அப்பா என்ன ஸ்ட்ரிக்ட் பண்றாரு, எங்க அம்மா என்ன ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, என் வாத்தியார் என்ன ஸ்ட்ரிக்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சு நீ சுதந்திரமா வாழணும்னு ஒரு முடிவெடுத்து, என் வீட்டை விட்டு நான் போயிடணும், நான் இங்க இருக்கக்கூடாது, சுதந்திரமாய் வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உனக்கு வருகிற மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, அசுத்தனுடைய, தீயனுடைய, கெட்டவர்களுடைய கண்ணு உன் மேல ஈஸியா பட்டுரும். சுலபம். எப்படித்தான் இப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியலங்க, எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. ஐயோ, உலகத்துல நடக்கிற சில விஷயங்களை எல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது.
சில பிள்ளைகள் அந்த 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 செட்டு சேர்ந்தது பாருங்களேன். நீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த மாதிரி ஆட்களை நம்ம நல்லா வாழ்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வர்றது இல்லையே. பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட டார்ச்சர் வர்றது இல்லையே. எப்படி அப்படி டார்ச்சர் வருது? எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஒரு வாலிப தங்கச்சி வந்து சொல்கிறேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நம்பர் வந்து என்னை ரொம்ப தவறாய் நடத்துறதுக்கு நினைக்கிறாரு, என்னை கையை தொடுறாரு, என்னை அப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஏன் உன் வீட்டில் யாருமே இல்லையா? உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்களா? உங்கள் அம்மா அப்பாட்ட இதை சொல்லலையா? நீ சொன்னா அடுத்த நிமிஷத்தில் அவனை பிடிச்சி போலீஸில் கொடுப்பாங்க, சொல்லலையா அப்படின்னு கேட்டால், இல்லை எங்கள் அப்பாவுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுது. இல்லை அப்படி எப்படி தைரியமாக வந்து அத்தனை அந்த வீடு இருக்கும்போது, உங்கள் அப்பா இருக்கும்போது, உங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது உன்னை மட்டும் வந்து தொடர்றதுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டால், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஒரு நாள் நைட்டு 11:30 மணி இருக்கும். அந்த 11:30 மணிக்கு நான் சர்ச்சை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஃபோனில் பேசிட்டு போகிறான். இரவு 11:30 மணி 11:30 மணிக்கு நடு ரோட்டில் யாருமே இல்லாத இடத்துல பேசிட்டே போகுது ஃபோனில். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், தப்பு அவங்க பேரில் எல்லாம் இல்லை, நம்ம பிள்ளைங்க பேரில் தான் தப்பு. அது எப்படி ஒன்றை மட்டும் வந்து பேசுகிறான்? அதாவது உன்கிட்ட மட்டும் எப்படி காய் அனுப்புகிறான்? அது உங்கள்கிட்ட மட்டும் வந்து ஏன் அப்படியே வர்றாங்க? கெட்டவர்கள் உங்களிடத்திலே சேருகிறார்களே ஆனால் கெட்டவர்களுடைய கண்கள் உங்க மேல படுது அப்படின்னு சொன்னா, நீங்க சுதந்திரமா வாழ நினைக்கிறவங்க, சுதந்திரமா வாழ நினைக்கிறவங்களுக்கு அந்த அசுத்தன் அந்த அசுத்த வாழ்க்கையில இருக்கிறவங்களுடைய கண்ணு ஈஸியா பற்றும். வேதம் சொல்லுது, இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்துல போய், தகப்பனே எனக்கு ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். உடனே வற்புறுத்தி கேட்டதுனால அவங்க அப்பா அவனுடைய பங்கை அவனுக்கு எழுதி கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க, இந்த பங்கை வாங்கிட்டு இவன் தூர தேசத்திற்கு போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தூர தேசத்திற்கு போகும்போதே அவன்கிட்ட என்ன யார் வந்து சேர்ந்துட்டாங்க? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அத்தனை நண்பர்களும் ஒருத்தன் கூட எவன் இல்லை, உண்மை உள்ளவன் கிடையாது. இவனுடைய பணம் என்னைக்கு காலியாச்சோ அன்னைக்கே எல்லாருமே இவனை கழட்டி விட்டுட்டு, இப்போ இவன் நல்ல பையன் தானே இது வரைக்கும், இவங்க அப்பாவுடைய சொத்தை வாங்கிட்டு போனது அவங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சிச்சு? அவன் கையில் காசு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சிருச்சு? நம்ம சுதந்திரமா வாழணும்னு நினைச்சோம்னா கெட்டவங்க நம்ம இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா சேருவாங்க. தான் ஒரு சம்பவத்தை மறக்க முடியல. என்னால ஒரு கணவனார் வந்து தன்னுடைய நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. அவங்க மனைவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க இந்த குழுவில் போய் நான் சேர்ந்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இந்த குழு இருக்குல்ல, பெண்கள் பெண்கள் சுய உதவி குழுவில், ஆமாம் அந்த குழுவில் நான் போய் சேர்ந்துக்கிட்டோமா? அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்கு உதவி குழுவில் போய் நம்ம பணம் வாங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தேவையில்லை அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க ஃப்ரெண்டு அங்கே சுய உதவி குழுவில் இருக்கிறாங்க. ஏன் நான் போகக்கூடாதா? நான் ஒரு 5000 ரூபா வாங்கினா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இவருக்கும் அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியாமல், சரி நீ போயிட்டு வா அப்படின்றார். இவங்களுக்கு சுதந்திரமா இருக்கணும். அங்கே ஒரு அந்த சுய உதவி குழுவில் வந்து இப்போ எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தது அப்படி இருக்கும். ஒரு 15 பேர் 20 பேர் பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கதை பேசிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒன்று பேசி சண்டையை போட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு சுதந்திரமா வாழணும், சுதந்திரமா பேசணுன்ற கான்செப்டில் போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க சேர்ந்த உடனே அந்த சுய உதவி குழுவில் இருக்கிற மோசமான பெண்கள் 2 பேருடைய நட்பு இவங்களுக்கு வந்துருச்சு. கணவனுக்கு தெரியாம, நீ நம்ப மாட்டீங்க, 8 லட்சம் ரூபாவுக்கு ஜாமீன் போட்டிருக்காங்க. 8 lakhs, 8 லட்சம் ரூபாவுக்கு ஜாமீன் நின்று எல்லாருக்கும் பணத்தை வாங்கி கொடுத்து தான் தோன்றி தனமாய் செலவு செய்து தன்னுடைய கணவனாருக்கு எல்லாத்தையும் மறைச்சு கடைசியில் கணவனார் ஒரு பெரிய கடன்காரராய் சிக்க வச்சு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் அதுக்கப்புறம் ரொம்ப கண்டிப்பு பண்ணி கண்டிஷன் பண்ண ஆரம்பித்த அடுத்த நிமிஷத்தில் அவருடைய பேக்கில் இருந்தே ஒரு ரெசிப்டை எடுத்து, இவன் ஒரு தவறான பெண்ணோட சேர்ந்து இப்படி இந்த ரூமில் தங்கி இருக்கிறான் அப்படின்னு இவர்களே ஒரு ரெசிப்டை ரெடி பண்ணி இவர் ஏதாவது பேசினார் அப்படின்னா இவரை பிடிக்கணும்னு சொல்லி தான் கையில் வந்து ஒரு ஆதாரத்தையும் வச்சுட்டாங்க. இவங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்காக அவர் மேலே ஒரு பழி. கடைசியில் அந்த கணவனார் வந்து ரொம்ப வியாதி, இந்த தாங்க முடியாமல் வியாதி வந்து இந்த துக்கத்தை தாங்க முடியாமல் இறந்து போயிட்டாரு. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இது நடந்த சம்பவம். அந்த அம்மாவுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டுச்சு. இத்தனைக்கும் நல்ல குடும்பம். காரணம் என்ன அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறது தீயவர்களுடைய கண்ணு நம்ம மேல என்ன செய்யும் சொல்லுங்க. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்த்துங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னு தெரியல. ஆண்டவருடைய பிள்ளையே அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல அடங்கி தான் இருக்கணும், தாழ்ந்து இருக்கிற வேண்டிய இடத்துல தாழ்ந்து தான் இருக்கணும். நீங்க சுதந்திரமா வாழ்றீங்கன்னு தெரிஞ்சாலே அடுத்த நிமிஷத்துல உங்களை முழுங்குறதற்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. கணவனை விட்டு ஒரு மனைவி பிரியிற, நான் சொல்றேன், கணவன் என்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. அவர் நல்லவனோ கெட்டவரோ அவர் ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு மனைவி என்கிறவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அவங்க நல்லவங்கள அவங்க உங்களை ஸ்டிக் பண்ணுறாங்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த பாதுகாப்புன்ற ஒன்று உங்களை விட்டு கடந்து போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். பார்த்துட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தவறான உறவிலே விழுந்ததற்கு காரணம் எப்போ விழுந்திருக்காங்க தெரியுமா? தன்னுடைய மனைவி கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த 1 month அந்த 2 months கேப்பு, அந்த 2 months 1 month கேப்பு அந்த கணவனாரை தவறான விதத்தில் வழி நடத்தினதை என் கண்களால் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ சார் நீங்க தனியா இருக்கிறீங்களா சார்? ஐயோ நீ சார் நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க தூங்குனீங்களா? நான் வேணா குழம்பு தரட்டுமா? நான் வேணா சாம்பார் தரட்டுமா? நான் வேணா 2 தோசை சுட்டு தரட்டுமா? அப்படி இறக்கமா ஆரம்பிச்ச நிறைய உறவுகள் குடும்பத்தையே பிரிச்சிருக்கு தெரியுமா? குடும்பத்தையே பிரிச்சிருக்கு தெரியுமா? இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக போன பிள்ளைங்க அங்கே சுதந்திரம். இங்கே வீட்டில் உட்காந்து கணவனார் வந்து மொபைல் நோண்ட விட மாட்டார். இங்கே வீட்டில் உட்காந்தா வேலை. அம்மா வீட்டில் ரொம்ப ஜாலி. அம்மா வீட்டில் எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபோன் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபோன் பேசலாம். கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்காக போன பிள்ளைங்க நிறைய பேர் முதலிலே அவர்களோட படித்த காலேஜ் பிள்ளைங்க, அவளோட கூட சேர்ந்து பழகின பிள்ளைங்க, எல்லா இடத்துலையும் பழக்கம் வைத்து அந்த உறவிலிருந்து வெளியே வர முடியாம குழந்தை பிறக்க போறதுக்கான பிள்ளைங்க திரும்பி வராம எத்தனையோ பிள்ளைங்க தன்னுடைய தாய் தகப்பனுடைய வீட்டில் அடங்கி உட்காண்டாங்க தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களை விட கல்யாணம்னு ஒன்று வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சுதந்திரம் வந்துடுது. ஒன்று நினச்சிக்கோங்க, கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் ஆம்பளை தான், கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் பெண் பிள்ளை தான். சுதந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப டேஞ்சரான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். பாதுகாப்பு என்ன அப்படின்னா, நம்ம கூட எப்பவும் ஒருத்தர் இருக்கிறதா நமக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அந்த வீட்டில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த வயசான ஒரு அம்மா, நம்ம ஊரில் கிளவின்னுவாங்க. கிளவி போகாதல. நான் சொல்கிறேன், அந்த கிளவி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன, நம்ம நினைக்கிற அந்த கிளவி செத்து போகிறோன்னு நினைப்போம். அந்த கிளவி இருக்கிற வரைக்கும் தாங்க பாதுகாப்பு, இருக்கிற வரைக்கும் தாங்க பாதுகாப்பு. அதனால் இன்றைக்கு உங்களுடைய இந்த செய்தியை நிறைய பேருக்கு போய் சேரணும், அதுவும் வாலிபர்களுக்கு போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். நிறைய வாலிபர்கள் வந்து இதில் அப்படியே கெட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் ஆண்டவருடைய பிள்ளையே, சபையில் கூட, இந்த திருச்சபையில் கூட சொல்கிறேன், கொட்டுறத திட்டுறத ஆசீர்வாதமாக எடுக்கிறவனுடைய உயர்வே தனி உயர்வுங்க. நான் வந்து நம்முடைய திருச்சபையிலே பல ஆண்டுகளாக ஒரு வாலிப தம்பி வந்து இந்த பிஎஸ் சிஸ்டர்லாம் ஆப்ரேட் பண்ணுறேன். உரிமையாக அடிக்கணும்னா அவனை நான் அடிக்கலாங்க. நான் அடித்தா கூட அடியை வாங்கிட்டு அழத்தான் செய்வானே தவிர திரும்பி எதுவுமே பேச மாட்டான். இன்னைக்கு கல்யாணமாகி அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு முறை முறைச்சா போதும், இல்லைன்னா ஒரு நாள் அவங்ககிட்ட வந்து நான் அமைதியாக பேசாமல் மட்டும் இருந்துட்டா போதும். அழுவான் பாருங்க, எப்படி அழுவான்னு நினைக்கிறீங்க? அப்படியே சின்ன குழந்தை மாதிரி அழுவான், சர்ச்சில் அழுவான், மூட் ஆஃப் ஆயிடுவான் அவ்வளோ. அப்போ என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தில் பாஸ்டர் திட்டுறது நீ எப்படி என்கரேஜ் பண்றீங்க? ஒரு பாஸ்டர் திட்டினார் அப்படின்றதுக்காக சர்ச்சை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விசுவாசி, நான் சொல்றேன், நீங்க எந்த விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஏன் அந்த பாஸ்டர் கெட்டதுக்காக அவரை திட்டுறாரு? சரிப்பா, பாஸ்டர் திட்டுறது நல்லதுப்பா, பாஸ்டர் அடிக்கிறது நல்லதுப்பா, நீ ஒழுங்கா வேலை செய், நீ ஒழுங்கா பாட்டு பாடு.
அவர் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினார். ஓகே ஓகே, அவர் அவமானப்படுத்துவார். அவர் இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி இருதயம் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைக்கு போயிருச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கள் பாஸ்டர் 300 பேருக்கு முன்னாடி வச்சு எங்களை ஸ்டேஜில் விட்டு அப்படி அடித்தார். என்னை அடித்ததை வந்து நான் போய் என்னை அடிச்சிட்டாரு. ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் பெண்ணு வாங்கினேன்னு எங்கள் பாஸ்டர் அடிச்சிட்டாரு. அடித்து நான் வந்து மனசு கஷ்டமாக இருந்து ஜெபம் பண்ணி, ஓகே பாஸ்டர் அடிக்கிறது சந்தோஷம், நம்ம பெரிய ஆளாயிரும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே என் வீட்டுக்கு போயிடுச்சு நியூஸு. இன்னைக்கு பென்ஸ் பேசிகிட்டு இருந்தான், அதனால் பாஸ்டர் சர்ச்சுக்கு இடையில எல்லாருக்கும் முன்னாடி விட்டு அவனை அடிச்சிட்டாரு அப்படின்னு என் வீட்டுக்கு நான் போகிறதுக்குள்ளே நியூஸ் போயிடுச்சு. ஏன்னா சர்ச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி ஒரு 3-4 மணி நேரம் சர்ச்சில் இருந்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு. சர்ச்சு முடிச்சுட்டு போனவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க அம்மா அப்பாட்ட. ஆனால் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போன உடனே நீ என்ன தப்பு பண்ணுனேன்னு தான் கேட்டாங்களே தவிர எங்கள் பாஸ்டரை திட்டவே இல்லை. இத்தனைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை எங்கள் அம்மா அப்பா அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு உள்ள பேரண்ட்ஸ் என்னமோ தெரில, ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரில. எனக்கு இதெல்லாம் வந்து இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. திட்டட்டும்பா, அடிக்கட்டும்பா, சொல்லட்டும்பா, எல்லா திட்டையும் அவன் வாங்கணும், 2 அடி அவன் வாங்கணும். அப்போ தான் அந்த கீழ்ப்படுதல் அவனுக்குள்ளே வரும். அப்படி என்கிற ஒரு உணர்வு நான் ரொம்ப பட்சமாக தான் பேசுகிறேன். ஏன் நமக்கு வரமாட்டேங்குதுன்னு தான் கேட்குறேன். ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். உங்களுடைய சுதந்திரம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற சுதந்திரம், வாலிப தம்பி தங்கச்சிக்கு கிடைக்கிற சுதந்திரம், அதனுடைய முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, தவறான மனிதர்களுடைய கண்கள் உங்கள் மேலே படும். அதனால் கேர்ஃபுல். எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு சுதந்திரம் நிறைய பேருக்கு வாயில் வர மாட்டேங்குது பாருங்களேன். சுதந்திரம் எனக்கு இது உலகமே ஃப்ரீனஸாக இருக்கிறத நான் விரும்புது. கடந்த நாட்களில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கணவன் மனைவி இடத்துல 2 கேள்வி கேட்டாங்க. 100% ஒரு மனைவியை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு கணவனார் இடத்துல 100% சுதந்திரம் உங்களுக்கு வேணுமா, 50% சுதந்திரம் உங்களுக்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு சுதந்திரமே வேண்டாமா, அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு 3 ஆப்ஷன். நம்பர் 1, முதலாவது எனக்கு எந்த சுதந்திரமும் வேணாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்பேன். நம்பர் 2, எனக்கு 50% சுதந்திரம் வேணும் அப்படின்னு. நம்பர் 3, எனக்கு 100% சுதந்திரம் வேணும் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கு சுதந்திரமே வேண்டாம், அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன், கேட்குறேன் அப்படின்னு தான் அந்த பொண்ணு சொல்லும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதென்ன அவருக்கு பாதி எனக்கு பாதி, 100% ஈக்குவல் ஷேர், 100%. நான் ஸ்டிக் பண்ணுறது அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அவர் ஸ்டிக் பண்ணுறது நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு 100% சுதந்திரம். என்னுடைய விஷயத்தை எனக்கு செய்கிறதுக்கு 100% அவர் சுதந்திரம் கொடுக்கணும். என் வாழ்க்கையில் அவர் வந்து என்னுடைய பர்சனலில் தலையிடவே முடியாது. அரண்டுட்டேன். அப்படியே சாமி, நம்ம என்னமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணதெல்லாம் தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சேன். இல்லைடா 10 ரூல்ஸை வாசிச்சு, இத்தனை ரூல்ஸை வாசிச்சு அவங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களே பாஸ்டர்மா, பரவாயில்ல. இன்னைக்கெல்லாம் அந்த 10 ரூல்ஸை கொண்டு போய் பொண்ணு வீட்டில் வேணும்னா அந்த பொண்ணு துரத்து சொல்லி அவங்க அம்மா அப்பா துரத்தி விட்டுருவாங்க நம்மளை. 10 ரூல்ஸை எடுத்துட்டு வந்துட்டான் பொண்ணு பார்க்கறதுக்கு. வேணாப்பா, நீயும் அந்த மாப்பிள்ளையும் வேணாம், உன் குடும்பம் வேணாம், நீ ஓடிடு அப்படின்ட்டு நம்ம ஓட வச்சிருப்பாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற உலகமே எதைத்தான் விரும்புது அப்படின்னா, எப்படி வாழணும், ஃப்ரீயாக விட்டுருங்க, என்ன ஃப்ரீயாக விட்டுருங்க, என்ன ஃப்ரீயாக விட்டுருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறியா, அவ்வளோ ஆகாடியம் பண்ணிட்டு இருப்பாரு, அவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை என்ன பண்ணுமா, நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது, ஃப்ரீயாக என்ன ஃப்ரீயாக விடலாம், நான் டென்ஷன் ஆகுவேன். இது என்ன ஆண் பிள்ளை, இது என்ன தலைவன்? இல்லை, கேர்ஃபுல்லாக இருங்க. நம்முடைய குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கையில் கத்தர் வச்சிருக்கிறான்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கரங்களை நல்லா அசைத்து ஒரு ஹல்லேலூயா. சுதந்திரம் நம்மை என்ன பண்ணும்? தவறான மனிதருடைய பார்வை நம்மளை வந்து, ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு சொல்கிறேன். நீங்கள் கவனமாக அதை கேட்கணும். இந்த செய்தி தேவையானது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? கவனிங்க. நான் வந்து சென்னையிலேருந்து ஒரு வாலிப தம்பி கோயம்புத்தூருக்கு வந்தார். அப்போ அந்த தம்பியை வந்து அவன் ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி அவனை விடுதலையாக்கி அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி சர்ச்சிலேயே தங்க வச்சு எல்லாம் ரொம்ப நல்ல நேர்த்தியாக அவர்களுக்கு பண்ணியாச்சு. அவன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பே அரைஞ்சது மாதிரி தான் வந்தான். அவனை வந்து ஜெபம் பண்ண வச்சு உட்கார வச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஓடிட்டு இருந்த டைமோ தெளிவாயிட்டான், பக்காவாயிட்டான். அவ்வளோதான் நான் நினச்சேன்.
இனி இவனுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சி என் மனசில் நினச்சி அவனை பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம். சரி, எப்படியும் ஒரு 2-3 மாதம் இருந்துட்டான். இனி இவன் அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் வேணும், அவனுக்கு ஒரு வேலை போகணும், அவன் ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக பார்த்து வேலைக்கு அனுப்பி விடும்போது அவன்கிட்ட சொன்னேன், இதுக்கு முன்னாடி நான் உன்னை 3 மாதமும் இங்கே ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தேன், என் கண்ட்ரோலில் நீ இருந்த, அதனால நீ நல்லா இருந்த, நீ எந்த தப்பு தண்டக்கும் போகலை. ஆனால் இப்போ நான் உன்னை எப்படி விடுறேன் அப்படின்னா, உன்னை இப்படியே நான் ஸ்ட்ரிக்டாக இங்கே வச்சிருக்கவும் முடியாது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறேன். நீ காலையில் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு நீ சர்ச்சுக்கு தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறேன். இந்த சுதந்திரத்தை தப்பா நீ எடுத்துறாத. இந்த சுதந்திரத்தை நீ தப்பா எடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ கரெக்டாக போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன். நல்லா தான் போயிட்டு வந்தான், நல்லா தான் இருந்தான். இன்னைக்கு சம்பள நாள் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போறான். இன்னைக்கு சம்பள நாள் சொல்லிட்டு போறான். சம்பள நாள்னு சொல்லிட்டு போனோன்னா சரிப்பா நீ சம்பளம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். அனுப்பிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்போவுமே சர்ச்சில் இருக்கிற ஆள் நான் அந்த ஸ்டுடியோ வீட்டில் அங்கே இருக்கிறேன். எதேர்ச்சியாக அங்கே போய் சில பொருட்களெல்லாம் வைக்கிறதுக்காக போகிறேன். போகும்போது இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எப்பவுமே வேலையை முடித்து எங்கே வருவானா, சர்ச்சுக்கு வருவான். சர்ச்சுக்கு இங்கேருந்து ரீஃப்ரெஷ் ஆக தான் அங்கே வருவான். நான் அங்கே இருக்கிறது இவனுக்கு தெரில, நான் சர்ச்சில் இருக்கேன்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், டைரெக்டாக அங்கே வந்துட்டான். இவன் அங்கே எனக்கு யாருடைய வாசனை தெரியுமோ இல்லையோ, குடிகாரங்களுடைய வாசனை மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். எங்கள் அப்பா குடிச்சதுனாலே எனக்கு தெரியல, அவங்க ஒரு 20 அடி முன்னாடி நிற்கும் போதே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, இவன் குடிச்சு தான் வந்திருக்கிறான் அப்படின்னு அவன் பேச்சில் வச்சே கண்டுபிடிப்பேன். இவன் என் கையில் வந்த உடனே ஒரு கவரை எடுத்து அதுக்குள்ளே காணிக்க வச்சு, நான் சம்பளம் வாங்கிட்டேன், தசம பாகத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், ஜோம் பண்ணுங்கன்னு கொடுக்குறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவன் என்ன அடிச்சிருக்கான், குடிச்சிருக்கிறான் அப்படின்னு. நான் கேட்டேன், அவனை பார்த்து காணிக்க வாங்குற முன்னாடி குடிச்சிருக்கியான்னு கேட்டேன். உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெறுத்துச்சு. அவன் அன்னைக்கு செஞ்சான் பாருங்க வேலை. ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லா பொருளையும் கிளீன் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நீ உனக்கு 3 months டைம் கொடுத்து 3 மாசத்துல இந்த 1 மாதம் கொடுத்த இந்த சுதந்திரத்தை இப்படி தப்பா யூஸ் பண்ணிட்டியே. இல்லை, நான் வேலைக்கு போன இடத்துல 4-5 பசங்க சேர்ந்து என்னை குடிக்க வச்சுட்டாங்க. இவன் வெளியூருக்காரன், இந்த பையனுக்கும் கோயம்புத்தூருக்கும் சம்பந்தம் இல்லை, யாரையுமே பழக்கம் இல்லை. வேலைக்கு போன இடத்துல ஒரே மாசத்துல தன்னோடு சேர்ந்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் உருவாகுது அப்படின்னா, அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பின் கால் சொல்லுங்க, பாம்பின் கால் பாம்பறியும். நம்ம ஒன்றும் சொல்லலாம் வேணாம், நெற்றியில் எழுதி ஒட்டிக்கலாம் வேணாம், கண்டுபிடிச்சிடறாங்க. பி கேர்ஃபுல். அப்போ சுதந்திரத்தை நம்ம ஒரு நாள் எப்படி பயன்படுத்தக்கூடாது சொல்லுங்க. கணவன் ஆயிட்டீங்கன்னா நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க. சிஸ்டர், நீங்க மனைவி ஆயிட்டீங்கன்னா சுதந்திரம் ஆயிட்டீங்க. உங்களை யாரும் தப்பா பார்க்க முடியாது, உங்களை யாரும் தப்பா நினைக்க முடியாது. பிரதர், அந்த சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தணும். கர்த்தர் எனக்கு இந்த உலகத்துல நிறைய சுதந்திரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் ஒரு மேலான அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறேன். கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, போத்திபாருடைய வீட்டிலே அந்த போத்திபார் சகல உரிமை யாருக்கு கொடுத்தான் அப்படின்னா சுதந்திரத்தை கொடுத்தான் யோசேப்புக்கு. இனி என் வீட்டிலே நீதான் எஜமானனா இருப்பாய், உன்னுடைய அனுமதி இல்லை யாருமே எதையும் செய்ய முடியாது, நீ பாத்துக்கப்பா, நீ செஞ்சுக்கப்பா. எல்லா பொறுப்பையும் அவன் கையில கொடுத்துட்டான். என் மனைவியை தவிர எல்லாத்தையும் கொடுத்துறான்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டான். எல்லா சுதந்திரம் கிடைச்சிருச்சு. வேலைக்காரங்கள்ட்ட அமைதியா போனா அப்படின்னா போயிடுவாங்க. ஆனா அதுக்காக அங்க ஒரு பெரிய பாவம் செய்யறதுக்காக ஒரு தூண்டுதல் நடைபெறுகிறது. எனக்கு ஓனர் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு, இனி ஓனரை ஒன்றும் உங்களை கேட்க மாட்டாரு அப்படின்றதுக்காக யோசேப்பு அந்த இடத்துல தன்னுடைய சுதந்திரத்தை மிஸ்யூஸ் சொல்லுங்க மிஸ்யூஸ் பண்ணல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாப்ப செய்கிறது எப்படி, இவ்வளோ பெரிய பொல்லாப்ப செய்யறது எப்படி? ஆண்டவரே வேணாம், எனக்கு யார் இருக்கானா, என்னோட உலகத்தில் இந்த ஓனர் எனக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் பரலோக ஓனருடைய கைகளில் நான் இருக்கிறேன். அவர் என்னை பார்க்கிறார்,
அவர் என்னை பார்க்கிறார். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இதில் ரொம்ப விழுந்துட்டாங்க. நான் கர்த்தர் எல்லாரையும் காப்பாராக. அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து அப்படி தான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் சுதந்திரத்தை நான் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, என் சுதந்திரத்தை தவறாய் நான் கையாளக்கூடாது ராஜா. எனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நான் தவறாக கையாளக்கூடாதுப்பா. எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. எப்பவுமே நீர் என்னை பார்க்கிறீர் என்கிற ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கையை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, எனக்கு செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பகுதியோடு நான் நிறுத்திட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த சுதந்திரத்தினுடைய இரண்டாவது ஆபத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்காக நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து நான் கடந்து வருகிறேன் அடுத்த சண்டையில். அதனால் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுப்பி நிற்கலாம். எழுப்பி நின்று கர்த்தரிடத்தில் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கைகளின் கீழே நான் அடங்கி இருக்கக்கூடிய கிருபை தாரும். சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபை தாரும். உம்முடைய கைகளில் என்ன வைங்க ஆண்டவரே. என்னுடைய சுதந்திரத்தை ஒரு நாளும் நான் இருமாப்பாய் கையாளவே கூடாது. என்ன செக் பண்ணல, என்ன பார்க்கல, என்ன கண்டுக்கல அப்படின்றதுக்காக நான் ஒரு நாளும் தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது. என்ன மனைவி செக் பண்ணாம இருக்கலாம், என் கணவன் செக் பண்ணாம இருக்கலாம், ஆனா என்ன அறிந்திருக்கிற ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாளும் செக் பண்றாருன்றதை நான் மறந்துடக்கூடாது. எல்லாரும் நீ கவனமாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. என்னை கொஞ்சம் பாருங்க எல்லாருமே. சில நேரத்தில் நான் வாலிபர்களுக்கு இந்த செய்தியை நான் சொன்னாலுமே பெரியவங்களுக்கு நான் ரொம்ப சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய வாலிபர்களை விட பெரியவர்கள் தான் நிறைய பேர் தவறுகிறதை பார்க்கிறேன். வாலிபர்களுக்கு கூட பார்க்கறதுக்கு 1000 கண் அவங்கள பார்த்துட்டே இருக்குது. அவங்கள நிறைய பேர் செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால ஓரளவு அவங்க கொஞ்சம் கான்சியஸாக கொஞ்சம் இருந்துடுறாங்க. ஆனால் சில வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்கள், இவங்களை யாருமே இன்னைக்கு செக் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம பொதுவாக நம்முடைய கணவனாரையோ நம்முடைய மனைவியை நம்ம பெருசாக சந்தேகப்பட மாட்டோம்ல. பெரியவங்களை யார் சந்தேகப்படுறாங்க? இப்போ நான் என்னுடைய மொபைலில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர்மா என் மொபைலை பிடுங்கி என்னை செக் பண்ணி நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்ன கேட்க போகிறாங்க. அவ்வளோதான். பாஸ்டர் ஏதாவது பார்ப்பாங்க, ஏதாவது செய்தியை பார்ப்பாங்க, ஏதாவது நியூஸ் பார்ப்பாங்க. சரி, ஓகே. அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோனில் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோனை பிடுங்கி நான் செக் பண்ண போகிறேன். ஆனால் எங்களுடைய ஃபோனில் 2 பேருடைய ஃபோனில் இன்றைக்கி வரைக்கும் பாஸ்வேர்டு இல்லை. அப்படி பாஸ்வேர்டு இருந்தால் கூட எங்களுக்கு 2 பேருக்கும் தெரியாத பாஸ்வேர்டில் என் ஃபோன் அவங்கள்ட்ட இருக்கும், அவன் ஃபோன் எங்கள்கிட்ட இருக்கும். நாங்கள் மாற்றி தான் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருடைய வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாருடைய மொபைலையும் பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு அழுத்தது. நான் யாருமே செக் பண்ணாததுனால எல்லாருக்கும் நிறைய பேருக்கு எடுத்த கையாக மாறிடுச்சு. சுதந்திரம் கிடைச்சதுனால எடுத்த கையாக மாறிடுச்சு. ஒரு பேதையான ஒரு கணவனார் ஜெபிக்கிறதுக்காக வந்தார். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தன்னுடைய மனைவி பீரோ வரும்போது, வீட்டிலேருந்து வரும்போது, கல்யாணமாகி வரும்போது பீரோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பீரோனுடைய உள் லாக்கர் சாவியை மட்டும் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. கல்யாணமாகி பல ஆண்டுகளாக கூட யார்கிட்டையுமே அந்த சாவி கொடுக்கலையாம். இவரும் எத்தனையோ டைம் என்னதான் இருக்கு கண்டுக்காம விட்டாராம். சரி, ஓகே, பரவாயில்ல, சரி பரவாயில்ல, நீ ஏதோ வச்சிருப்பாவா, ஏதோ அவளுக்கு சீக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கும். சரி, ஒரு நாள் இவர் அந்த இவருடைய வீட்டினுடைய சாவி ஒர்க் ஆகாதனால ஒரு சாவி போடுறவரை வர சொல்லியிருக்கிறார். அவர் அந்த வீட்டினுடைய சாவியை போட்டுட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி மாதிரி வந்துச்சு. சரி, என்னதான் இவ இத்தனை நாளும் உள்ள வச்சிருக்கிறா, பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாராமா, இந்த மாதிரி ஒரு பூட்டி இருக்கு, அது தெரியாமலே திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. திறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரின்னு சொல்லி அந்த பியூரோ லாக்கரை உள்ள திறக்க சொல்லியிருக்கிறாரு. திறந்தா உள்ள ஒரு மொபைல் இருந்தது. திருமணமாகி பல வருடங்களாக தன்னுடைய கணவனாருக்கே தெரியாம மனைவி இன்னொரு போனையே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இவர் நினைச்சாராமா, இப்ப அவருக்கு அப்பவும் தப்பா நினைக்க தோணலையாமா. சரி, யாரோ ஞாபகார்த்தமா கொடுத்துருப்பாங்க, அவங்கள மறக்க முடியாம கூட உள்ள வச்சிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போனை ஆன் பண்ணி பார்த்தா ரீசெண்டா
நேற்றைக்கு இரவு வரைக்கும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நேற்றைக்கு இரவு 12:30 மணிக்கு அந்த போன்ல இருந்து கால் போயிருக்கு. பல மணி நேரங்கள் அந்த போன்ல பேசியிருக்காங்க. அரண்டுட்டாராம். போய் அவனுடைய தம்பி இடத்துல போய் இந்த மாதிரி போனை வச்சிருக்கிறா, நானும் யாரோ கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிருப்பேன், நேற்றைக்கு கூட பேசியிருக்காளே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் வந்து சத்தம் போட்டு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு, நான் அப்படித்தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் செய்வேன், இப்போதான் தெரிஞ்சு போச்சுல, தெரிஞ்ச உடனே ஒரு பயங்கரமான ஒரு கெத்து வந்துருமே, வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போச்சு. இது என்னது? சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவது. இது கர்த்தர் காப்பாற்றணும். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தயவு செய்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக இருமாப்பா ஆழ்ந்துடாதீங்க. ஆண்டவர் எழுந்து நின்றுட்டாருன்னு வைங்களேன், நம்மளால தாங்கவே முடியாது. என்னமோ நிறைய பேரை கர்த்தர் வந்து யாருக்கும் காமிச்சு கொடுக்காம மறைச்சு 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 வச்சிருக்கிறார். அது நம்ம மேல ஆண்டவர் வச்ச ஒரு பெரிய இரக்கம், அதுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால சுதந்திரம் கொடுக்குறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். யாரா இருக்கட்டும், உங்க வேலை ஸ்தலத்திலா கூட இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னா அந்த சுதந்திரத்துக்காக நீங்க அதை வேறு வித்தியாசமா என்ன பண்ண முடியாதுன்னா ஆளை சொல்லுங்க. எப்பவும் தலைவர் தலைவர் தான். ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் எனக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால அவர் வந்து தலைவர் இல்லைன்னா என்ன பண்ணிட முடியாதுன்னா சொல்ல முடியாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கு. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கு. ஆண்டவரே, என்னை பொறுத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய சுதந்திரத்தை நான் இருமாப்பாய் ஆழ்ந்திருப்பேனே, ஆனால் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என்னை ஒருவர் கொட்டுவதற்கு இருக்கிறது நல்லது, எனக்கு என்னை ஒருவர் திட்டுறதுக்கு இருக்கிறது நல்லது. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அதை எல்லாரும் சுதந்திரமா வாழும்போது எனக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லையா அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நான் வழி தவறாதபடி, நான் தடுமாறாதபடி அது எனக்கு இருப்பது நல்லது. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு தான்ப்பா என்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்குது. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம், அழியாத என்னை தாங்குகின்றதே. துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் இருந்தோம், கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தோம், அழியாத அன்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பலிகள் என் மேல் இருந்தும் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. சொல்லுங்க எல்லாரும், என் எஜமானரே, என் எஜமானரே, ஆளைந்த அழைப்பின் காரணரே. சொல்லுவோம், என் எஜமானரே, என் எஜமானரே, ஆளைத்த அழைப்பின் என் ஆதாரமே, என் ஆதாரம், என் ஆதாரமே, ஆளைத்த உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிஞ்சு போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டு
உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால கொண்டு இருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. கடைசியா கையை மேல உயர்த்தி சொல்லுவோம், என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளைத்த காரணரே, என் ஆதாரமே, என் ஆதரவே, ஆளைத்த தகப்பனே, இந்த வாரம் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இதோ உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எங்கிருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் இந்த தேவாலயத்திலே இருக்கிற அதே மகிமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே.